தன்னுடைய மகள் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்து சொல்லிக் காட்டுகிறார்கள், மகளே, உனக்கு எந்த தேவை இருந்தாலும் இந்த உலகத்திலே இடம் கேட்டுக்கொள். நான் அல்லாஹ்வுடைய தூதர்தான், உன்னுடைய தந்தை நான். ஆனால் இதற்காக, இந்த ஒரு விஷயத்திற்காக நாளை மறுமை நாளில் உனக்காக சிபாரிசு செய்ய இயலாது, உனக்காக இந்த ஒரு பரிந்துரையை செய்ய இயலாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் காட்டினார்கள். அவர்களுடைய மகளுக்கு சொல்லிக் காட்டுவதன் மூலமாக அன்புக்குரியவர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை அழகான முறையில் சொல்லிக் காட்டுகிறார்கள். ஒரு மனிதன் இறந்த விஷயத்திலிருந்து, அவன் இறந்த தருவாயிலிருந்து அவன் மனுஷர் மைதானத்தில் எழுப்பப்படக்கூடிய சூழ்நிலை வரை, அந்த மனுஷர் மைதானத்தில் எழுப்பப்பட்டதற்கு பிறகு அவருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கக்கூடிய தீர்ப்பை கூட அழகாக சொல்லிக் காட்டுகிறது இஸ்லாமிய மார்க்கம். அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதன் இறந்து விட்டால் கபரில் அடக்கம் செய்ததற்கு பிறகு கேள்விகள் கேட்கப்பட்டு அவன் நல்லவனாக இருப்பான் என்று சொன்னால் புது மார்க்கத்தை உணர்வுகிறார், கெட்டவனாக இருப்பான் என்று சொன்னால் மம்பட்டிகளாலும் சம்பட்டிகளாலும் அதிகப்பட்டு கடுமையான தேர்தலுக்கு ஆட்படுத்தப்பட்டு சின்ன பின்னமாக ஆக்கப்படுகிறது அவனுடைய உடல்கள் எல்லாம். கபரில் அந்த விரலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுக்கு கொடுக்கிறார். பிறகு மனுஷர் மைதானத்தில் ஒன்று கூட்டக்கூடிய சூழலில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தீர்ப்பை வழங்குகிறார். அந்த தீர்ப்பை பொறுத்தவரை அல்லாஹ் தீர்ப்பளித்து விட்டார் என்று சொன்னால், அல்லாஹ் ஒரு முடிவை சொல்லிவிட்டார் என்று சொன்னால், இந்த முடிவை மாற்றினார்களா, இந்த முடிவு எனக்கு தேவையில்லை, இந்த முடிவுக்கு தவறான ஒரு விளக்கம் இருக்கிறது, நீ தவறாக முடிவெடுத்து விட்டாய், இப்படி ஒன்று நடந்தது என்று மேல் முறையீடு செய்வதற்கு யாருக்கும் கருத்து கிடையாது. முதலிலே அந்த ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். மறுமை நாளில் மனுஷன் மைதானத்தில் அல்லாஹ் தீர்ப்பளித்து விட்டால் முடித்து விட்டார். ஒரு மனு போகிறது, அந்த அல்லாஹ்வுக்கு முன்னாடி நீ தீர்ப்பளித்த விஷயம் தவறான விஷயம், பாரு இப்படி எல்லாம் நடந்துச்சு, உனக்கு தெரியாமல் இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுக்கு சொல்ல முடியாது, அல்லாஹ்வுக்கு மேல்முறையீடு செய்ய முடியாது. ஏன் அல்லாஹ் தீர்ப்பளிப்பதற்கு முன்னால் கூட ஒரு மனிதனால் பேசிவிட முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு மனிதனால் சிபாரிசு கூட செய்ய முடியாது, ஒரு மனிதன் தனக்கு தானே தன்னுடைய விஷயத்தை கூட பேச முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவ்வாறு தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறார். நான் இந்த காரியங்கள் எல்லாம் செய்தேனாலா என்று கூட ஒரு மனிதன் பேச முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாய்க்கு பூஞ்சையை போட்டு விடுவார். இந்த வாயை தவிர அனைத்து உறுப்புகளும் அல்லாஹ்விடத்தில் முறையிடும், அல்லாஹ்விடத்தில் பேசும், அல்லாஹ்விடத்தில் சாட்சி கூறும். மனிதன் நினைப்பான், உலகத்தில் வாழ்ந்த ஆரம்பத்தில் என்னோடு இருந்தவை, எனக்கு உதவி செய்தவை, என்னுடைய கட்டுப்பாட்டு கீழ் இருந்தவை, என்னுடைய கால், என்னுடைய கண், என்னுடைய மூக்கு, என்னுடைய வாய், இந்த வாய்க்கு, இந்த கண்ணுக்கு, இந்த கைக்கு, இந்த காலுக்கு உலகத்தில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டது என்று சொன்னால், நான் அவ்வளவு புரிந்து போனதே, அவ்வளவு சிகிச்சை எடுத்துக்கொண்டதே, அவ்வளவு அக்கறையை காண்பே, இன்றைக்கு இந்த என்னுடைய கையும், என்னுடைய காலம், என்னுடைய கண்டம், என்னுடைய வாய் எனக்கு எதிராக சாட்சி கூறுகிறது என்று மனிதன் புலம்புவார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு பொருளையும், ஒவ்வொரு உறுப்பையும் சாட்சியாக மாற்றி விடுவார். கண்ணாளர்கள் கூறும், யா அல்லாஹ் என்னை இன்னென்ன விஷயங்களுக்கு இவன் பயன்படுத்தினான், கையாளர்கள் கூறும், என்னை இன்னென்ன காரியங்களுக்கு இவன் பயன்படுத்தினான், காணாளர்கள் கூறும், என்னை இன்னென்ன விஷயங்களுக்கு இவன் பயன்படுத்திக் கொண்டான் என்று ஒவ்வொன்றும் சாட்சி கூறுமையாக மாறிவிடும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். பிறகு அல்லாஹ் யாருக்கு வலது கரத்திலே பட்டோடையை கொடுக்கிறாரோ அவர் சுவனத்துக்குரியவர், யாருக்கு அல்லாஹ் முதுகுக்கு பின்னால் இடது கரத்திலே பட்டோடையை கொடுத்து விடுகின்றாரோ அவர் நரகத்துக்குரியவர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஏகப்பட்ட சிறப்புகளை சொல்லி காட்டினாங்க. சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய கூலிகள் என்று பல்வேறு சிறப்புகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டியலிட்டு காட்டினார்கள். அதே போல நரகத்தில் கிடைக்கக்கூடிய விஷயத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகான முறையில் பட்டியலிட்டு காட்டினார்கள். இஸ்லாமிய மார்க்கம் சுவர்க்கத்தை பற்றி கூறி காட்டுகிறது, நரகத்தை பற்றி கூறி காட்டுகிறது. எந்த காரணத்திற்காக கூறி காட்டுகிறது? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதற்காக சொல்லி காட்டுகிறார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதற்காக சொல்லி காட்டுகிறார்கள்?
கொள்ள வேண்டும், தான் இந்த உலகத்தில் மறுமைக்காக தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வும் சொல்லியிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, சுவர்க்கத்தை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேச ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொன்னார். சஹாபாக்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படி இருக்கும் தெரியுமா? கேள்விக்கு மேல் கேள்விகளை கேட்பார்கள். யா ரசூலல்லாஹ், சுவனத்தினுடைய நிலைமை என்ன? இந்த சுவனம் யாருக்கு கிடைக்கும்? இந்த கூலி யாருக்கு கிடைக்கும்? இந்த கூலியை அல்லாஹ் யாருக்கு கொடுப்பான்? அந்த நிலைமை என்ன? இந்த நிலைமை என்ன? இவருக்கு என்ன பண்பு, அவருக்கு என்ன பண்பு, இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன? இப்படியே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சஹாபாக்கள் கேள்விக்கு மேல் கேட்பார்கள், சந்தோஷத்தை பூரித்திருப்பார்கள். அதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தை பற்றி பேச ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொன்னார். அவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தை பற்றி பேச ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொன்னால், சஹாபாக்கள் கண்களிலிருந்து எந்த ஒரு சஹாபாவுடைய கண்களிலிருந்தும் கண்ணீர் வராமல் இருந்தது கிடையாது. சஹாபாக்கள் தேம்பி தேம்பி அழைத்து விடுவார்கள். சொல்லக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேம்பி தேம்பி அழைத்து விடுவார்கள். அவருடைய கண்களிலிருந்து கொட்டக்கூடிய கண்ணீரானது தாடியை நனைத்து கீழே சுற்றக்கூடிய அளவுக்கு கடுமையாக ஆழ்வார்கள். அல்லாஹ்விடத்தில் உடனே கண்ணீரை பிரார்த்தனை செய்வார்கள். ஏனென்று சொன்னால், நரகமானது, நரகத்தினுடைய கூலியானது சாதாரணப்படக்கூடிய கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையில் சொல்லி காட்டினார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? அன்புக்குரியவர்களே, நாம் ஆழ்ந்து கவனிக்க வேண்டும், இந்த விஷயத்தை மனதில் பதிய வைக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நரகமானது மஹ்ஷர் மைதானத்திலே அல்லாஹ் குழு குழுவாக நிப்பாட்டி வைத்திருப்பான். நபிமார்கள் தனிக்குழு, ரசூல்மார்கள் தனிக்குழு, நல்லவர்கள் தனிக்குழு, கெட்டவர்கள் தனிக்குழு. கொஞ்சோண்டு ஈமான் வைத்து அவர்கள் சுவனத்துக்கு நுழையக்கூடியவராக இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒரு குழு. ஒன்றுத்துக்குமே வழி இல்லாம நரகத்தில் நிரந்தரமாக கண்டக்கூடியவர் தனிக்குழு. இப்படி அல்லாஹ் தனித்தனியாக குழுக்களை ஏற்படுத்தி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அடையாளத்தை எல்லாம் வைத்திருப்பார். சொல்றவனா அவனுக்கு ஒரு அடையாளம், நூல்புறவனா அவனுக்கு ஒரு அடையாளம். இப்படி அல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருடைய தகுதிக்கும் ஏற்ப அல்லாஹ் அடையாளத்தை ஏற்படுத்தி வைத்திருப்பான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மஹ்ஷரிலே அனைத்து குழுக்களும் முன்னாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில், அனைத்து மக்கள் முன்னாக திரட்டப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நரகமானது ஒரு உருவம் எடுத்துக்கொண்டு தன்னுடைய கருத்தை நீக்கிக் கொண்டு மக்களிடத்தில் வரும். மக்களிடத்தில் மஹ்ஷர் மைதானத்தில் தன்னுடைய கருத்தை நீக்கிக் கொண்டு வரும். வந்து அந்த நரகமானதை கேட்குமா, அல்லாஹ்வே, உலகத்தில் வாழக்கூடிய சூழ்நிலையில் பெருமை அடித்தவரை எங்கே? ஐநல் ஜப்பார். உலகத்தில் வாழக்கூடிய சூழ்நிலையில பெருமை அடித்தவரை எங்கே? உலக இணை வைத்தவரை எங்கே? இந்த உலகத்தில் மனோவிச்சைகளை பின்பற்றி தன்னுடைய வாழ்க்கையில் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றாத நல்ல வழி காட்டப்படக்கூடிய சூழ்நிலைகளையும் கூட அந்த வழியை புறக்கணித்தவர்களால் யார் வாழ்ந்தார்களோ அவர்களை இங்கே இந்த நரகமானது அகற்றி கொள்வான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யார் யாரெல்லாம் எவ்வாறு இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடையாளப்படுத்துவான். நரகமானது அத்தனை அவர்களையும், நரகத்திற்கு உண்டான அத்தனை அவர்களையும் தன்னுடைய வாழ்க்கையை சுருட்டி போட்டுக் கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, பாருங்க, அந்த நரகமானது எப்படி இருக்கும் தெரியுமா? உருவத்தை கூட வர்ணிக்கிறார்கள். ஒரு நாளும் இருக்கும், 2 கண்கள் இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நாம் இதை சுருட்டி போட்டுக் கொண்டு நரகமானது நரகத்திற்குள் போய்விடும். நரகத்திற்கு போகிற அவர்கள் அங்கு யாரும் இருக்க மாட்டார்கள். அத்தனை அவர்கள் நரகத்திற்கு போய்விடுவார்கள். நரகமானது அத்தனை பேர் முழுகியதற்கு பிறகு கூட அந்த நரகமானதை கூப்பிடுமா, அல்லாஹ் கேட்குமா, ஹல்மின் மஸீத், இன்னும் யாராவது இருக்கிறாங்களா, இன்னும் யாராவது இருக்கிறாங்களா, என்னிடத்தில் இடம் நிறைய இருக்கிறதா என்று நரகமானதை கேட்குமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய பாதத்தை எடுத்து அந்த நரகத்தின் மீது வைத்தவுடன் அந்த நரகம் போதும் போதும் என்று சொல்லுவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, உலகம் அழிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகளையும் கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்பாரா? அனல் மலிக்,
ஜப்பாரை நீங்க பெருமளிச்சம் வைங்க. உலகத்தில் வாழக்கூடிய சூழ்நிலையில பெருமளிச்சு வாழ்ந்தவர்களே யாரும் பதில் சொல்றதுக்கே இருக்க மாட்டாங்க. எந்த நாட்டிலும் இருக்கா அல்லாஹ் கேட்கக்கூடிய அந்த கேள்விக்கு உலகத்தில் பதில் சொல்லக்கூடியவர்கள், நரகம் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லக்கூடியவர்கள் எந்த நாளிலும் இருக்காது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இரண்டு விதமான வழிமுறைகளை மனிதனுக்கு காட்டுகிறார். என்னென்ன வழிமுறைகள்? சுவனத்துடைய பாதையையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காட்டுகிறார், நரகத்துடைய பாதையையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காட்டுகிறார். وَأَنَّ هَذَا صِرَاطِي مُسْتَقِيمًا فَاتَّبِعُوهُ وَلَا تَتَّبِعُوا السُّبُلَ فَتَفَرَّقَ بِكُمْ عَنْ سَبِيلِهِ ذَلِكُمْ وَصَّاكُمْ بِهِ لَعَلَّكُمْ تَتَّقُونَ. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், இதுதான் நேரான பாதை. ஒரு மாதிரி அல்லாஹ் காட்டுகிறார், சுவன பாதை. وَأَنَّ هَذَا صِرَاطِي مُسْتَقِيمًا فَاتَّبِعُوهُ அதை பின்பற்று, وَلَا تَتَّبِعُوا السُّبُلَ மற்ற பாதையை பின்பற்றாத. அப்படி பின்பற்றினால் فَتَفَرَّقَ بِكُمْ عَنْ سَبِيلِهِ அல்லாஹ்வுடைய நேரான பாதையிலிருந்து, சுவன பாதையிலிருந்து உன்னை பிரித்துவிடும். தாலிக்கும் வஸ்ஸாக்கும் பிஹி, எனவே நாம் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறோம். லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வாதாரிகளாக ஆக வேண்டும் என்பதற்காக இந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறாரே, அந்த நேரான பாதை சுவன பாதை. அந்த சுவன பாதையை ஒரு மனிதன் மறுத்து விட்டார் என்று சொன்னால், அந்த பாதையை தேர்ந்தெடுக்காமல் மற்றொரு பாதையை தேர்ந்தெடுக்கிறார் என்று சொன்னால், அந்த பாதையானது என்ன பாதை? நரக பாதை. அந்த நரக பாதையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பாதையை விட்டு விடுகிறார். அந்த பாதையை அழகாக காட்டுகிறார். அந்த பாதையிலேயே மனிதன் சென்று கொண்டிருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுவனத்தினுடைய கூலி, ஒரு மனிதனுக்கு சுவனம் கிடைத்துவிட்டது என்று சொன்னார், சுவனத்தினுடைய கூலிகளை அடித்துக் கொண்டே சென்றார்கள். நாம் பல உரைகளில் அதை கேட்டிருப்போம். சுவனத்தினுடைய மானமா சொல்லி காட்டினார்கள், குணமா சொல்லி காட்டினார்கள். ஒரு பாப்பை பறித்தான் என்று சொன்னால் மீண்டும் அதே இடத்தில் இன்னொரு பலம் வந்துவிடும். ஒரு பலம் கொடுக்கப்பட்டிருக்கும், அந்த பழத்தை சாப்பிடுவான், மீண்டும் அதே போல ஒரு பலம் கொடுக்கப்படும், அந்த பழத்தை சாப்பிடும் போது முன்னால் கொடுக்கப்பட்ட பலனாக சொல்லுவான், அந்த பலமோ வேறொரு பலம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். அதுபோல ஆடை அணிகலன் இந்த உலகத்தில் உருவு செய்துவிட்டு சுப தொழுகையை குளிரான காலத்தினால் உருவு செய்துவிட்டு தொழுகிறாரோ அவருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுவனத்தில் ஆடை அணிகலன்களை அனுமதிக்கிறார், நகையை மாற்றுகிறார். நேரத்தில் உருவு செய்த இடங்களெல்லாம் ஒளிமயமிக்கதாக இருக்கும், வெளிச்சம் உள்ளதாக இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், மாளிகைகளை பற்றி சொல்லி காட்டுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாளிகை பற்றி சொல்றாங்க. ஒரு முத்தை அல்லாஹ் இருப்பான், அந்த முத்திரை உடைத்து மாளிகையை கட்டி கொடுப்பான். அந்த மாளிகையானது எவ்வளவு உயரம் இருக்கும் என்று சொன்னால் 300 மைல். சுப்ஹானல்லாஹி சுப்ஹானல்லாஹ். மூமின்களுக்கு ஒவ்வொரு முறையிலையும் மனைவிமார்கள் இருப்பார்கள். ஒரு மனைவி இன்னொரு மனைவியை பார்க்க மாட்டார். அந்த அளவுக்கு கடுமையான தூரத்தில் உள்ளதாக அந்த முத்தால் ஆன மாளிகை, ஒரு முத்தை எடுத்து அல்லாஹ் குறைந்து கொடுக்கக்கூடிய அந்த மாளிகையாக இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கண்ணாடியால் ஆன மாளிகையை சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது ஒரு விஷயம் சொல்லி காட்டினார்கள். என்ன தெரியுமா? சுவனத்தினுடைய செங்கல் தங்கமும் வெள்ளியாலுமானது, அதனுடைய கலவை குங்குமப்பூ, கஸ்தூரி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படியெல்லாம் ஒரு மாளிகையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காண்பித்து கொடுக்கிறார். சுவனவாதிகளுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகப்பட்ட கூலிகளை அடுக்கிக் கொண்டே போனார்கள். எல்லாவற்றையும் விட ஒரு சிறந்த ஒரு கூலியை சொன்னார்கள். என்ன கூலி? எல்லா கூலியை விட பாடம், உணவு, ஆடை, அணிகலை, இது போன்ற எல்லா கூலிகளையும் விட ஒரு சிறந்த ஒரு கூலியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவனத்திற்கு கிடைக்கக்கூடிய கூலி என்று சொன்னார்கள். அல்லாஹ்வை பார்க்கிறோம். இந்த கூலியானது மகத்தான கூலி. எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார், மஹ்ஷர் மைதானத்தில் குஃபார்கள் நிப்பாட்டப்பட்டிருப்பார்கள். அவர்களுக்கு
நரகம் விதியாக ஆக்கப்பட்டுவிடும். அந்த நரகம் விதியாக ஆக்கப்பட்டதற்கு பின்னர் நரகத்திற்கு இழுத்து செல்லுங்கள் என்று மலக்குகளுக்கு அல்லாஹ் கட்டளையிடுவான். மலக்குமார்கள் இழுத்து செல்லுவார்கள். அவர்களோ நான் வரமாட்டேன் வரமாட்டேன் என்று துடிப்பார்கள். அல்லாஹ் மீண்டும் உலகத்திற்கு அனுப்பு, இன்னும் நான் நன்மைகளை அதிகமாக செய்து கொண்டு வருகிறேன், நன்மைகளை நிறைய செய்து கொண்டு வருகிறேன், நான் இருந்து விடுகிறேன், எனக்கு ஒரு வாழ்க்கையை புரியாதா என்று மனிதன் புலம்பிக் கொண்டிருப்பான். மனிதர்கள் சங்கிலியால் கட்டி புதுவு சும்ம ஜஹீம சல்லு அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்ட சங்கிலியால் 70 முறம் கொண்ட 70 சங்கிலிகளை கொண்ட 70,000 மலக்குகளை கொண்ட சங்கிலிகளை கொண்டு பிணைக்கப்பட்டு அவன் இழுத்து செல்லப்படுவான் நரகத்தில். இது போல சுவனவாதிகள் சுவனத்திற்கு இழுத்து செல்லப்படுவார்கள். சுவனவாதிகள் சுவனத்திற்கு இழுத்து செல்லப்படுவார்கள். அல்லாஹ்வுக்கு முன்னால் நாளை மறுமை நாளில் சுவனவாதிகளுக்கு கொடுக்கக்கூடிய சிறப்புகளிலேயே பெரிய ஒரு சிறப்பு அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய சிறப்பு. அந்த அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய அந்த சிறப்பினை அவர்கள் பார்த்தவுடன் அவர்கள் அடைந்த மாத்திரத்தில் அல்லாஹ்வை திகைத்து போய் பார்த்து கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ்வை திகைத்து போய் பார்த்து கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு எந்த உணர்வும் இருக்காது, எந்த சிந்தனையும் இருக்காது, எந்த கவலையும் இருக்காது. அல்லாஹ்வை பார்த்து கொண்டு ரசித்துக் கொண்டிருப்பார்கள். இறைவனை பார்த்து கொண்டிருக்கும் அந்த முகம் பார்த்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் சொல்லுகிறார், இறைவனை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த முகம் பார்த்து கொண்டே இருக்கும், நகர மாட்டார்கள். அல்லாஹ் கட்டளையிடுவார், சுவனவாதிகளே என்று அல்லாஹ் அழைத்து கட்டளையிடுவார். உலகத்தில் இதற்காக தயாராகிறீர்கள், உலகத்தில் இவ்வளவு கஷ்டப்பட்டீர்கள், உங்களுடைய வாழ்க்கையை சுவனத்திற்காக அமைத்துக் கொண்டீர்கள், செல்லுங்கள் சுவனத்திற்கு. அவர்களுடைய காலங்களில் விடாமல் மந்தத்திலேயே அல்லாஹ்வை பார்த்த சந்தோஷத்திலேயே அல்லாஹ்வையே பார்த்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் மலக்குகளுக்கு கட்டளையிடுவார், இழுத்து செல்லுங்கள் இவர்களை சுவனத்திற்கு. செல்ல மாட்டார்கள். மலக்குகள் தூக்கி கொண்டு போய் சுவனத்தினுடைய வாசலில் கொண்டு வந்து இறக்கி சலாம் சொல்லி சலாமன் சலாமா சலாத்துக்கு மேல் சலாத்தை சொல்லி அவர்களை உள்ளே அனுப்பி விடுவார்கள். சுவனவாதிகள் உள்ளே நுழைந்தவுடன் பல்வேறு சிறப்புகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இதே மாற்றமான விஷயம், இதற்கு அப்படியே தலைகீழான விஷயம் நரகம். அன்புக்குரியவர்களே, நரகம் ஒரு மனிதனுக்கு முடிவாக ஆக்கப்பட்டு விட்டது என்று சொன்னார். நரகத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முடிவாக்கி விட்டார் என்று சொன்னார். ஒரு நபருடைய முதுகு புறத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடது கரத்தில் பட்டோலையை வழங்கிவிட்டார் என்று சொன்னால் அல்லாஹ் தீர்ப்பை மாற்றி சொல்லு, உன்னுடைய தீர்ப்பு தவறானது, உன்னுடைய பதில் தவறானது, இதோப்பா இப்படி ஒரு சான்று இருக்கிறது, இப்படி எல்லாம் நடந்துச்சு, இது உனக்கு தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லி மேல்முறையீடு செய்ய முடியாது. அல்லாஹ் தீர்ப்பளித்து விட்டார் என்று சொன்னால் அந்த தீர்ப்பு தான் இறுதியானது. நரகத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தீர்ப்பளித்து விட்டார் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அங்கே குளிக்கக்கூடிய பாரத்தை பற்றி பேசும்பொழுது குதிக்கக்கூடிய நீரை அல்லாஹ் கொடுப்பான். நரகத்திலே தூக்கி எறிந்தவுடன் அந்த நரகவாசியினுடைய உடம்பு மாற்றப்பட்டுவிடும். எந்த அளவுக்கு என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு பை, இந்த ஒரே ஒரு பை உஹது மலை அளவுக்கு மாற்றப்பட்டுவிடும். அவருடைய தோல் புஜங்களோ 40 ஆண்டுகள் நடந்தால் எந்த அளவுக்கு குறைவானதாக இருக்குமோ அதுபோல மாற்றப்பட்டுவிடும். இவ்வளவு கொடூரமான, இவ்வளவு பயங்கரமான பிரம்மாண்டமான ஒரு படைப்பை ஒரே மனிதரை அல்லாஹ் படைத்து நரகத்திலே தள்ளுவான். தள்ளும் பொழுது அந்த மனிதன் விழும் பொழுது கடுமையான சப்தம் கேட்கும். அழகக்கூடிய சப்தம் கழுதையினுடைய சப்தத்தை விட மோசமான சப்தம் அந்த நரகத்திலே கேட்கும். அழகுவார்கள் விழுந்ததும் தோள்கள் கருகிவிடும், தோள்கள் கருகிவிடும். அந்த தோளினை பிறகு மாற்றுவார், திரும்ப கருகும், திரும்ப மாற்றுவார், திரும்ப கருகும், திரும்ப மாற்றுவார்.
இப்படியே நடந்து கொண்டே இருக்கும். நரகத்திலே சென்றதற்கு பிறகு கடுமையான தாபத்தினால் நரகவாசிகள் ஆதரவார்கள். இதை சுவனவாசிகள் கூட கேட்பார்கள். சுவனவாசிகள் சிலர் நரகவாசிகளை பார்ப்பார்கள், நரகவாசிகளிடம் பேசி கொடுப்பார்கள். இதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிற நண்பர்களே, நரகவாசிகள் தண்ணீர் என்று அழகக்கூடிய சூழ்நிலையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குடிக்க என்ன கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, குதிக்கக்கூடிய நீரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கிறார். அந்த நீரை அவர்கள் அந்த குதிக்கக்கூடிய நீர் என்று கூட பார்க்காமல் அதை மனம் என்று குடிப்பார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் சூரத்துல் வாக்கியாவில், சக்கூம் என்கிற கல்வி மரத்தை அவர்கள் சாப்பிடுவார்கள். அதை கொண்டு அவர்கள் வயிறை நிரப்புவார்கள். குடிக்கக்கூடிய அந்த தண்ணீரை அவர்கள் எப்படி குடிப்பார்கள் என்று சொன்னால், என்கிற ஒட்டகத்தை ஒப்பிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அன்புக்குரியவர்களே, ஏதேனும் ஒரு ஒட்டகம் என்று அல்லாஹ் சொல்லல, சாதாரணமாக ஒட்டகம் குடிப்பதை போல என்று அல்லாஹ் சொல்லல, என்கிற ஒட்டகம் என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த என்கிற ஒட்டகத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால், வாழை மரத்தில் குதிக்கக்கூடிய நீரினை கூட அவ்வளவு விரைவாக வேகமாக குறுகிய நேரத்தில் குதிக்கும். அதே அந்த ஒட்டகத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உதாரணமாக சொல்லி காட்டுகிறார். இதுதான் அவர்களுக்கு அந்த நாளில் திருப்பி என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். நரகவாசிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நரகவாசிகளுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கக்கூடிய அந்த சீரானது ஒரே ஒரு சொட்டு இந்த உலகத்தில் விழுந்தது என்று சொன்னால், உலகத்தில் எந்த புத்து முளைக்காது. ஒரு வாழையை எடுத்து அல்லாஹ் ஊற்றினார் என்று சொன்னால், உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் நாளை போய் விடுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்புக்குரியவர்களே, சக்கூம் என்கிற கல்வி மரத்தினுடைய ஒரே ஒரு துகள், ஒரே ஒரு முள் இந்த உலகத்தில் விழுந்தது என்று சொன்னால் உலகம் அழிந்து போய்விடும். இப்படிப்பட்ட உறவினையும் சீரையும் சுரத்தையும் அல்லாஹ் கொடுக்கிறார் என்று சொன்னால், நரகவாசிகளுடைய நிலைமை என்ன? அன்புக்குரியவர்களே, சுவனம், இப்படிப்பட்ட சுவனத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாருக்கோ வர்றவங்க போறவங்க எல்லாத்துக்கும் கொடுத்துட போவது கிடையாது. நாமும் நினைத்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் நமக்கு சுவனத்தை தருவான், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னா போதும், அந்த கலிமாவை மனப்பாடம் பண்ணி வச்சா போதும், அவருடைய ஆத்மத்தை விவரமா புரிஞ்சுக்கிட்டா போதும், அல்லாஹ் சுவனத்தை கொடுத்துருவான்னு சொல்லி நினைச்சு வச்சிருக்கிறோம். அல்லாஹ் கேட்கிறான், சொர்க்கத்துல இலகுவான நுழைஞ்சிடலாம் சொல்லி நினைச்சு வச்சிருக்கிறீர்களா? அந்த வசனத்தில் அல்லாஹ் கேட்கும் பொழுது, அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, அந்த சமூகத்தவர்கள் பட்ட கஷ்டத்தை சொல்லி காட்டுகிறார். எவ்வளவு துன்பங்களை அவர்கள் பட்டார்கள், எவ்வளவு கஷ்டங்களை அவர்கள் சுமந்தார்கள் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனுபவிக்காக சொல்கிறார். அந்த சமூகத்தவர்கள் கேட்டார்கள், மத்தா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுது வரும் என்று ரசூல்மார்களிடத்தில் அவர்கள் கேட்டார்கள் என்று சொன்னால், எவ்வளவு சிரமத்தை அவர்கள் அனுபவித்திருப்பார்கள். மத்தா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுது வரும், அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுது வரும்? அல்லாஹ் வசனத்தை இறக்கி வைத்தார், அலா இன்ன ரசூலுல்லாஹி கரீம், அல்லாஹ்வுடைய உதவி என்பது மிக மிக அருகாமையில் இருக்கிறது என்று அல்லாஹ் வசனத்தை இறக்கி வைத்தார். அன்புக்குரியவர்களே, சாதாரணப்பட்ட கஷ்டம் கிடையாது. ஒரே ஒரு வார்த்தை சொன்னதற்காக, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஒரே வார்த்தை சொன்ன காரணத்தினால் நடு உச்சியில் ரம்பத்தால் வைத்து இருக்கூறாக பிடிக்கப்பட்டு ஷஹீதாக ஆக்கப்பட்டார்கள். அன்புக்குரியவர்களே, எவ்வளவு பெரிய புதுமை! குதிக்கக்கூடிய நெருப்பில, குதிக்கக்கூடிய வெந்நீரில, கடுமையான சூடாக இருக்கக்கூடிய அந்த தண்ணீரிலே உயிரோடு இறக்கப்பட்டார்கள். எந்த அளவுக்கு தெரியுமா? கை தனியாக பிரிந்து வந்தது, கால் தனியாக பிரிந்து போனது, அந்த நீர் முழுவதும் சிவப்பு நிறமாக மாறியது. அந்த நேரத்தில் கூட அல்லாஹ் அஹத், அல்லாஹ் அஹத், அல்லாஹ் அஹத் என்கிற வார்த்தையை மட்டுமே சொல்லி வந்தார்கள். அன்புக்குரியவர்களே, மர்ம உறுப்பில் ஈட்டியால் குத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள். இரண்டு கால்களிலேயும் ஒரு காலில் ஒரு ஒட்டகம், இன்னொரு காலில் இன்னொரு ஒட்டகம் கட்டப்பட்டு இரண்டாக ஓடப்பட்டு இரு கூறாக பிரிக்கப்பட்டு ஷஹீதாக ஆக்கப்பட்டார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த கஷ்டப்பட்டு நாம இன்னைக்கு படுறோம். யோசிச்சு
பாருங்க, இவ்வளவு கஷ்டம். இந்த அளவுக்கு என்று சொன்னால் நெருப்பிலே அப்படி மண்ணாக்க தள்ளி விட்டுருவாங்க. முதுகுனுடைய உறுப்பு உருகி அந்த நெருப்பையை அமைத்து விடும். முதுகுனுடைய குறுப்பு உருகி வந்து அந்த நெருப்பையை அமைத்து விடக்கூடிய அளவுக்கு தண்டனை அவர்களுக்கு வழங்கப்பட்டது. இவ்வளவு சிரமம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட காரணத்தினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். 2வது அத்தியாயம் 214வது வசனத்தில் சுவனம் இப்படிப்பட்ட அவர்களுக்கு அஷ்ரத்துல் முபஷ்ஷிரீன் என்று சொல்லப்படுகிறது. அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழப்படக்கூடிய சூழ்நிலைகளையே, வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகளையே இவர்கள் எல்லாம் சுவனவாதிகள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பட்டியல் போட்டார். அவர்களுடைய காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். 2வது அத்தியாயம் 82வது வசனம், வல்லதீன ஆமனூ வ அமிலுஸ் ஸாலிஹாத் உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னah ஹும் ஃபீஹா ஹாலிதூன். இவர்களுக்கு என்று சுவனம் படைக்கப்பட்டிருக்கிறது, இவர்கள் சுவனத்தில் என்றென்றும் நிலையாக தங்கி விடுவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அதே 19வது அத்தியாயம் 63வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறார். தில்க ஜன்னத்துல்லதி, அந்த ஜன்னத், அந்த சுவனம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் தூரிசு மின் இபாதினா, இவருடைய அதிகாரிகள் சிலர் அவர்களை வாரிசாக ஆக்கிக் கொண்டது. யாரை வாரிசாக ஆக்கிக் கொண்டது? வன்கார தனியா, யார் இறையச்சொல்லில் அவர்களாக இருந்தார்களோ அவர்களை. அன்புக்குரியவர்களே, ஒரு சில விஷயங்களை பார்த்து முடித்துள்ளனர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நரகவாதிகளை பற்றி சொல்லும்போது விளையாட்டுக்கு கூட ஒரு நபரை நீ நரகத்துக்குரியவன் என்று சொல்லிவிடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நரகமானது 1000 வருடம் மூட்டப்பட்டு, பிறகு ஒரு 1000 வருடம் மூட்டப்பட்டு, பிறகு ஒரு 1000 வருடம் மூட்டப்பட்டு சிவப்பு கருப்பாக மாறுகிற வரை நரகம் மூட்டப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எல்லா நபிமார்களும் எல்லா ரசூல்மார்களும் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட அத்தனை ரசூல்மார்களும் நபிமார்களும் நரகத்தை பற்றி எச்சரிக்கை செய்யாமல் இருந்ததே கிடையாது. நரகத்தினுடைய சுவர், நரகத்தினுடைய சுற்றுச்சுவர் மட்டுமே 40 ஆண்டுகள் நடந்தால் கூட முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நரகத்தினுடைய வேதனையை ஒரு மனிதன் நேரடியாக பார்த்து விட்டார் என்று சொன்னார், நரகத்தினுடைய வேதனையை ஒரு மனிதன் நேரடியாக பார்த்து விட்டார் என்று சொன்னால் இந்த உலகத்தை பொறுத்து மறுமைக்காக தயாராகி விடுவார். நரகத்தை ஒரு மனிதன் கண்டால், இது கண்களால் நேரடியாக பார்த்து விட்டார் என்று சொன்னால் உலகத்தை முக்கியமாக தொடர்ந்து மறுமைக்காக ஒரு மனிதன் தயாராகி விடுவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்புக்குரியவர்களே, இந்த உலகமானது, இந்த உலகத்தை பார்க்கிறேன் என்று சொன்னால் அல்லாஹ் பல்வேறு உதாரணங்களை சொல்லி காட்டுகிறார். குசுவினுடைய ரக்கையை விட சமம் கிடையாது, அதை விட அற்பமானது, மோசமானது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அதுபோல குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது வானத்திலிருந்து இறக்கி வைக்கக்கூடிய மழையை போல கமாய் அன்சல்னாஹு மினஸ் ஸமா ஃபஅஹ்லத பிஹி நபாத்து அல்-அர்ض ஃபஅஸ்பஹ ஹஸீமன் ததுஹு ரியாஹ் வகான அல்லாஹு அலா குல்லி ஷைஇன் முக்ததிரா. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், வானத்திலிருந்து இறக்கக்கூடிய மழை, வறண்ட பூமி, பயிர் நல்ல முறையில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த பயிரை அறுத்து கொண்டு செல்லக்கூடிய பலரை கூட இந்த உலகத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு உதாரணங்களை சொல்லி காட்டினார்கள். கடலிலே ஒரு தரம் தூக்கி எடுத்தார், ஒரு சொத்து இந்த உலகம், கடல் வறுமை என்று சொன்னார்கள். செத்த ஆட்டோடு ஒப்பிட்டு காட்டினார்கள். இப்படி மோசமான உலகம், அற்பமான இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளையை மாறு செய்து நடக்கும் என்று சொன்னார். அல்லாஹ் விதித்திருக்கக்கூடிய கட்டளைக்கு மறுத்து இந்த உலகத்தில் வாழ்வோம் என்று சொன்னால் நாளை வறுமை நாளைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சொட்டு கூட தண்ணீர் தர மாட்டார், ஒரு விடல் கூட தண்ணீர் கிடைக்காது. ஒரே ஒரு சொட்டு, அற்பமான உலகம் தான் இந்த உலகம். இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்து நடக்கும் என்று சொன்னால் மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சொட்டு கூட தண்ணீர் கொடுப்பது கிடையாது. وَيْلٌ لِكُلِّ هُمَزَةٍ لُمَزَةٍ الَّذِي جَمَعَ مَالًا وَعَدَّدَهُ يَحْسَبُ أَنَّ مَالَهُ أَخْلَدَهُ كَلَّا لَيُنبَذَنَّ فِي الْحُطَمَةِ وَمَا أَدْرَاكَ مَا الْحُطَمَةُ حُطَمَةٌ إِذَا தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறார், நாருல்லாஹி முகரா, நெருப்பை கொண்டு மூட்டப்பட்ட நரக நெருப்பு, நெருப்பை கொண்டே மூட்டப்பட்டிருக்கிறது. பல 1000 வருடங்களாக நெருப்பை கொண்டே மூட்டப்பட்ட நரகத்தை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த துன்யா, இந்த உலகம், அழியக்கூடிய இந்த உலகத்தில் ஒரு அந்நியனை போல வாழும், ஒரு வழிபோக்கரை போல வாழும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி
காட்டினார்கள். அன்புக்குரியவர்களே, சுவனத்தில் ஒரு சாட்டை அளவு என்று சொன்ன ஒரு ஜான அளவு தான். அந்த அளவு இடம் கிடைப்பது என்பது இந்த உலகத்தை விட சிறந்தது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களை விடவும் இந்த உலகத்தை விடவும் சிறந்தது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். நண்பர்களே, இந்த உலகம் அழியக்கூடியது, அழியாதது அமல் மட்டும்தான். தன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதர் இறந்து விட்டார் என்று சொன்னார், அவருக்கு 3 விஷயங்கள் கூறுகிறது. அதுல அவருடைய அமல் மட்டும்தான் இருந்திருக்கிறது. கபூரில் இருந்து ஆரம்பிக்கிறது இந்த அமல். நாம் செய்த அமல், எந்த அமல் எவ்வளவு செய்திருக்கிறோம் என்கிற விஷயம் கபூரிலே அடக்கம் செய்த மாத்திரத்தில் இருந்து அழகான அமல் அழகான உருவத்தில் வரும், கெட்ட அமல் கெட்ட உருவத்தில் வரும்.